ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்த உடனே 2 பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கி கொடுத்த உடனே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது அரை பதத்துக்கு இருக்கிறப்ப பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறோம். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டும் வெங்காயமும் நல்லா கலந்து கொடுக்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான அளவு அரை ஸ்பூன் குழம்பு பொடியும் கறி மசால் பொடியும் அரை ஸ்பூன் 2 கலந்து சேர்த்துருக்கேன். வாசத்துக்காக கறி மசால் பொடி சேர்த்துருக்கோம். அரை ஸ்பூன் வீட்டில் எப்பயும் வச்சுட்டு நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்கிறதுனால காரம் இதுவே நிறையா தான் இருக்கும். நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு இது ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம். ஒரு குழம்பு வச்சோம்னா இது கூட்டு மாதிரி இருக்கலாம். இது நல்லா வதங்கி கொடுத்துக்கிட்டு மசால் பொடியோட வாசம்லாம் போன உடனே ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். ஒரு 7 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்த உடனே பார்த்துக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சான்னு. நல்லா வாசம் வந்த உடனே இதை ஒரு கிண்டி பார்த்துக்கோங்க தண்ணி பதம் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வற்றின உடனே மல்லித்தலையை தூவிட்டு இப்போ வேக வச்ச முட்டை நான் ஒரு 5 முட்டையை வேக வச்சு 2ஆக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன் அந்த மசாலாவோட. இது இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தண்ணி பதம் கொஞ்சோண்டு இருக்க தான் செஞ்சிச்சு. இப்போ அப்படி இருக்கிறப்பவே மூடி வச்சிடுறோம். முட்டையோட மசாலா முதல்ல அந்த மஞ்சக்கரு இருக்கிற பக்கம் நல்லா பிடிச்சிக்கிடட்டும். அதுக்கப்புறம் இதை பிரட்டி விட்டுக்கலாம். பார்த்து பிரட்டி விடுங்க. அந்த ஈரப்பதமும் சேர்ந்து வர்ற அளவுக்கு கிரேவியும் சேர்ந்து உள்ளே இறங்குற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க. நடுவில் வேகமாக ஒட்டும். அதனால் கொஞ்சம் நடுவில் எதுவும் சேராமல் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் முட்டையை மசால் இறங்குற அளவுக்கு பார்த்து பொறுமையாக பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் மறுபடியும் எந்த பக்கம் நம்ம பிரட்டி விட்டோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இப்போ பிரட்டி விட்டுட்டு முட்டையை பார்த்து பிரட்டுங்க. இப்போ ஈரப்பதமே இல்லை, கிரேவி கன்சிஸ்டன்சியே இல்லை, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட்டாக ஒரு பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியான முட்டை தொக்கு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்து இந்த முட்டை கிரேவி வச்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த முட்டை தொக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.